கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சங்கீதம் 91:4. இந்த சங்கீதம் 91 ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீது அல்லது மோசே எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை தாவீது 40 வருட வனாந்திரத்தின் பாதுகாப்பை தியானித்து விசுவாசித்து எழுதியிருக்கலாம். இந்த வசனம் 2 இந்த உலகத்தில் கர்த்தரை அடைக்கலமாக, கோட்டையாக, தன் தேவனாக, தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் அவர் செட்டைகளின் நிழலிலே பாதுகாப்பு உண்டு. அவர் தமது சிறகுகளாலே கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நம்மை முழுவதும் மூடி பாதுகாப்பார். போராட்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள் நிறைந்த உலகிலே அவர் செட்டைகளின் நிழலே நமக்கு பெரிய பாதுகாப்பு, இளைப்பாறுதல் உண்டு. இந்த செட்டைகளின் நிழலிலே நாம் தங்கும் போது அவருடைய சத்தியம், அதாவது வசனங்கள், ஆபத்திலிருந்து ஆலோசனை தந்து பாதுகாக்கும். இரவின் அநேக பயங்கரங்களுக்கும், பகலில் பறக்கிற அம்புகளுக்கும், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாம் பயப்படாமல் அவர் நிழலிலே சுகமாயிருப்போம். உலகத்தில் வருகிற எல்லா சாத்தானுடைய சதி மோசங்களுக்கும் அவர் செட்டைகளின் நிழல்தான் நமக்கு பாதுகாப்பு. இன்றைக்கும் அநேக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். பிசாசின் பிடியில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். மரண பயம் உங்களை வாட்டி வதைக்கலாம். போராட்டங்கள், அநேக நெருக்கங்களோடு நீங்கள் இருக்கலாம். இயேசு தமது சிறகால் உங்களை மூடுகிறார். அவர் செட்டைகளின் கீழ், அவர் சமூகத்தில், அவர் பிரசன்னத்தில் வந்து விடுங்கள். தேவன் வருத்தங்கள், நெருக்கங்கள், போராட்டங்களை நீக்கி சாத்தானுடைய சதிமோசங்களுக்கு உங்களை பாதுகாத்து நடத்துவார். நோய்களை சுகமாக்குவார், பயங்களை நீக்குவார், எல்லாவற்றிலும் சுகமாய் வாழச் செய்வார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நானும் அறிக்கையிட்டு உங்கள் செட்டைகளின் நிழலிலே வந்து விடுகிறேன். இந்த பொல்லாத உலகத்தில் உங்கள் செட்டைகளின் நிழலிலே எனக்கு பாதுகாப்பு. சிறகின் நிழலிலே என்னை மூடுவீராக. சுகமாய், பாதுகாப்பாய், பயமில்லாமல் வாழச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.